ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நேச்சர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நேச்சர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்னா என்ன, நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு ஒர்க்கர்ஸையும் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டாப் அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து அவங்கள மேனேஜ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்க ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சரியான முறையில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த டாப் அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மிடில் லெவல் அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அதற்கான சில பிரின்சிபல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? பிரின்சிபல்ஸ்னால் என்ன, கொள்கைகள். ஓகேவா? என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்னா நிறைய வந்து அவங்க ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து டாப் அத்தாரிட்டிஸ்க்கும் லோயர் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு கிளாஷஸ் வரலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ்குள்ளேயே ஒரு கிளாஷஸ் வரலாம். இல்லை வந்து கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷனில் வந்து புவர் சேல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை வந்து என்ன காரணத்தினால ஏற்படுது, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்னாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு சாஃப்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ப்ராப்ளத்தை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து அது டிஃபர் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லேயும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வருவாங்க. அதை வந்து எடுத்துக்காட்டுற விதமாக இருக்கிறது தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது வந்து என்ன குணாதிசயங்களை கொண்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் அது சால்வ் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பை நேச்சர் இஸ் மென்ட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எனிதிங். அதாவது பை நேச்சர் இயற்கையாகவே அவருக்கு அந்த குணாதிசயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான தனிப்பட்ட ஒரு கருத்துக்களோ இல்லை வந்து தனிப்பட்ட குணாதிசயங்களோ வந்து கண்டிப்பாக இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரிப்போசிஷன்ஸ் விச் ஆர் அப்ளிகபிள் வென் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதற்கான சில என்னுடைய கருத்துக்களை வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னுடைய கருத்துக்களை கொண்டு நான் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் பார்ப்பேன். அதே போல் இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதற்கு சில கொள்கைகள் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது ஆல்ரெடி மேனேஜர்ஸாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பு திறனை கொண்டும் அவங்களுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்தால் இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சில பிரின்சிபல்ஸை வந்து அவங்க பை எக்ஸ்பீரியன்ஸ் பை ரிசர்ச் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் ப்ரெசண்ட்டில் என்ன க்ரியேட் ஆகுதோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரின்சிபல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தீஸ் ஹேவ் பீன் டெவலப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் தி மேனேஜர்ஸ். ஓகே, இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் கொள்கைகள் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரிசர்ச் ஒர்க் பண்ணும்போதும் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுமான்னா கண்டிப்பாக கிடையாது. அது நிறைய அவங்க தவறுகள் பார்ப்பாங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்பாங்க, அந்த தப்பை எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிறது அப்படின்றதையும் வந்து பார்ப்பாங்க. அப்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும்
அந்த ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்றது பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் இல்லையா? ஸோ அது வந்து அனுபவபூர்வமாகவோ இல்லை அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. ஓகே, இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு அவங்கள அப்சர்வ் பண்ணி அதற்கான ஒரு ரிசர்ச்சை மேற்கொண்டு இந்த ப்ராப்ளம் வந்தால் இப்படி நம்ம ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் அப்சர்வேஷனை வச்சும் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டிபெண்டிங் அப்பான் ஹவு தே ஆர் டிரைவ்ட் அண்ட் ஹவு எஃபெக்டிவ் தே ஆர் இன் எக்ஸ்பிளைனிங் அண்ட் ப்ரெடிக்டிங் மேனேஜரியல் பிஹேவியர், தே கான்ட்ரிபியூட் டுவார்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போத் ஆஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆஸ் அன் ஆர்ட். அதாவது இப்போ மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு கலைன்னும் சொல்லலாம், ஒரு அறிவியல் அப்படின்னும் சொல்லலாம். அறிவியல் என்னும்போது எப்படி சொல்லலாம், அது வந்து சில கொள்கைகள், சில கோட்பாடுகள், இப்படி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இப்படி தான் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறத வந்து சயின்ஸ், அதாவது எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்றத சொல்கிறது. ஆர்ட் அப்படின்றது வந்து அதை எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது. ஓகேவா? எப்படி நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டு எப்படி நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரன்றது அது ஒரு பெரிய கலை இல்லையா? இப்போ வந்து நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க, படிக்காத பசங்க இருப்பாங்க. படிக்கிற பசங்க எப்படினாலும் படிச்சிருவாங்க. பட் படிக்காத பசங்களை நாம் வந்து சரியான முறையில் கொண்டு வந்து அவங்க வழியிலேயே போய் அவங்கள வந்து படிக்கிற ஆர்வத்தை கொண்டு வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு டீச்சர்ஸினுடைய ஒரு கலை தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் அப்படின்றத வந்து ஒரு சயின்ஸாக எடுத்துக்கிட்டாலும், அதாவது இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தான் ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது இருந்தால் கூட அதை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி ப்ராக்டிகாலிட்டிக்கு கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கும் பொழுது அது என்னவா மாறுது, ஆர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெரிவேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபிள்ஸ் மே பி செட் டு பி அ மேட்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் தர் கிரியேட்டிவ் அப்ளிகேஷன் மே பி ரிகார்டட் ஆஸ் அன் ஆர்ட். அதாவது டெரிவேஷன் பிரின்சிபிள்ஸ்க்கு வந்து இதுக்கு இந்த 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 விஷயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சயின்ஸ். ஆனால் அந்த அப்ரோச்சை நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றது தான் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் பிரின்சிபல்ஸ் lend credibility of a learnable and teachable discipline to a practice of management. ஸோ இந்த எல்லா பிரின்சிபல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை வந்து எப்படி டிசிப்ளின்டாக வந்து ஒரு சரியான முறையில் வந்து வழிநடத்தி கொண்டு போகிறது அப்படின்றத எடுத்துரைக்கிறதா தான் வந்து இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது. As such, accent to managerial position may not be matter of birth but a matter of requisite qualifications. பிறப்பிலேயே எல்லாரும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நிர்வாகத்திறன் இருக்கிறவங்களா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு அதற்கான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு படிப்பினை இருக்கணும். அதே போல் அவங்களுக்கான அந்த எக்ஸ்பர்டைஸ் அனுபவங்களும் வந்து இருக்கணும். ஸோ கிளியர்லி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஹாவ் கெயின்ட் இம்பார்ட்டன்ஸ் வித் இன்க்ரீசிங் ப்ரொஃபஷனலைசேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் டு ஆக்ஷன்ஸ். பிரின்சிபல்ஸ் அப்படின்னாலே என்னது, கைட்லைன்ஸ், அவங்களை வந்து வழி நடத்துறது, மேனேஜர்ஸை வந்து வழி நடத்தக்கூடிய கொள்கைகள். ஸோ பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னது, கைட்லைன்ஸ் டு ஆக்ஷன். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறது அப்படின்றத எடுத்துரைக்கிறது தான் பிரின்சிபல்ஸ். தே டினோட் எ காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ மேனேஜ்மெண்ட்டினுடைய பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். காசுன்னா என்ன, காரணம், எந்த விஷயத்துக்காக இந்த பிரச்சனை வந்து உருவாச்சு, ஓகேவா? அதே போல் எஃபெக்ட், இப்போ சப்போஸ் நான் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தேன்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும், இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டது தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? என்ன காரணத்துக்காக இந்த ப்ராப்ளம் உருவானது, இதுக்கு நான் சொல்யூஷன் கொண்டு வந்தால் அதற்கான விளைவு என்னவா இருக்கும், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கானது தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். வைல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் was planning, organizing, staffing, directing and controlling. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய
முக்கியமான ஃபங்க்ஷன்ஸு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும், சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணணும், அதே போல் எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஒர்க்கர்ஸ் நம்ம போடணும், ஸ்டாஃபிங், அதே போல் டைரக்டிங், அவங்கள எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறது, எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு அவங்கள வந்து கண்ட்ரோலாக கொண்டு போய் டைரக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய முக்கிய செயல்பாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Principles help managers to take decisions while performing these functions. ஸோ இந்த பிளானிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃபிங்காக இருக்கலாம், இல்லை ஆர்கனைசிங், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மேனேஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான சரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, அந்த பிளானிங்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆனாலோ, இல்லை வந்து ஒர்க்கர்ஸை டைரக்ட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி மேனேஜர்ஸை வந்து வரக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன்ஸை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. The following points summarize the nature of principles of management. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டினுடைய நேச்சர் என்னென்ன குணாதிசயங்களை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னா, யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டின்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி அப்படின்னா இது ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த விதமான அது ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அது ஒரு சின்ன பொட்டி கடையாக இருக்கலாம், இல்லை பெரிய லெவல் எம்என்சி கம்பெனியாக கூட இருக்கலாம், மல்டிநேஷ்னல் கம்பெனியாக கூட இருக்கலாம். சாரி, அங்கே கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தந்த கம்பெனியினுடைய சிச்சுவேஷன், கண்டிஷன்ஸு, ப்ராப்ளம்ஸு, இதை பேஸ் பண்ணி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது சின்ன லெவல் கம்பெனிஸ் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ஒரு சினாரியோஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவே பெரிய லெவல் கம்பெனிஸ் அப்படின்னா அங்கே வரக்கூடிய கிளாஷஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது அதற்கேற்ற மாதிரி அதற்கான மேனேஜ்மெண்ட்டுக்கான அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சைஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே பொதுவான ஒன்றாக இருக்குது. அதுதான் இதை சொல்ல வராங்க. The principles of management are intended to apply to all types of organization, business as well as non-business, small as well large public sector as well as private sector, manufacturing as well as the service sector. ஸோ அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஒரு பப்ளிக் கம்பெனியோ, ப்ரைவேட் கம்பெனியோ, இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ, வாட் எவர் இட் மே பி, கண்டிப்பாக அந்த இடத்துல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. However, the extent of their applicability would vary with the nature of the organization, business activities, scale of operations and like. So, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லா விதமான ஆர்கனைசேஷனுக்கும் பொதுவான ஒன்றாக தான் கருதப்படுது. அது வந்து எந்த விதமான ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அது ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ண கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான ஒரு பிஸ்னஸோ இல்லை பெரிய அளவிலான பிஸ்னஸ், வாட் எவர் இட் மே பி, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். For example, for greater productivity, work should be divided into small tasks and each employee should be trained to perform his or her specialized job. This principle is applicable to a government office where there is a diary or dispatch clerk whose job is to receive and send mail or documents, a data entry operator whose task is to input data on the computer, a peon and the officer, etc. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அப்படி பெரிய லெவல் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஹெட்டை க்ரியேட் பண்ணி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அவர் மேனேஜ் பண்ணுவார் வித் த ஹெல்ப் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.
ஓகேவா? அதான் சொல்ல வராங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா, கிளர்க்குன்னா அவரோட ஜாப்ஸை வந்து என்னது, என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செஞ்சுட்டு அதை வந்து சரியான அதிகாரிகளுக்கு வந்து அவங்க மெயில் அனுப்புறது. இப்போ இதுவே வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்னா, என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். அதற்கான ஹெட்டு கீழே அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. This principle is also applicable to a limited company where there are separate departments like production, finance. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து அப்பார்ட் ஃப்ரம் எனி பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் சைஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ஆர் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, எல்லா விதமான ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது அப்ளிகபிள். அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது ஜென்ரல் கைட்லைன்ஸ். த பிரின்சிபல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் டு ஆக்ஷன் but do not provide ready-made star jacket solutions to all the managerial problems. அதாவது இந்த கைட்லைன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் கொடுக்கும். அப்போது எல்லா ஆர்கனைசேஷனுமே ஒரே மாதிரியான ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் வந்து அந்த ப்ராப்ளம் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல்யூஷன்ஸை வந்து அந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி மேனேஜர்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கணும். திஸ் இஸ் ஸோ பிகாஸ் ரியல் பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனமிக் அண்ட் ஆர் எ ரிசல்ட் ஆஃப் மெனி ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸை கொண்டு போகலாம் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய டிசிஷன்ஸையும் நம்ம வந்து எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். However, the importance of principles cannot be underestimated because even a small guideline help to solve a given problem. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டிங்காக கொண்டு போகக்கூடாது. அதில் என்ன கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கொள்கைகளுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிசிஷன்ஸை அந்த ப்ராப்ளம் அதை கைட்லைனாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். For example, in dealing with the situation of conflict between two departments, a manager may emphasize the primacy of the overall goals of the organization. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நார்மலாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி கிளாஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிளாஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு விலையை கோட் பண்ணி இந்த விலைக்கு வாங்கணும், இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் இதை விட கம்மியாக வாங்கக்கூடாதுன்னு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரியான கிளாஷஸ் எல்லாம் வந்து வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மேனேஜர்ஸ் தான் என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு அதற்கான ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைசிங்கான ஒரு சிச்சுவேஷன்ஸை டிசிஷன்ஸை வந்து அந்த மேனேஜர்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைட்லைன் வந்து ஜென்ரலாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார்ம்டு பை ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஓகே, ஃபார்ம்டு பை ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னா நார்மலி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனுடைய பிஹேவியர் என்ன அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதற்கான ஒரு டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபார்ம்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் மேனேஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதாவது
இப்போ வந்து மேனேஜர்ஸ் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸையும் அவங்க பார்த்துட்டு அவங்களோட அனுபவத்தில் வந்து அவங்க பார்த்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அனுபவத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகத்தை விட விவேகமாக அதுக்கு என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் கொண்டு வந்தால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றத யாரால் கொண்டு வரும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேனேஜரால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து கொண்டு வர முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸையும் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, ரிசர்ச் ஒர்க் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, எப்படியெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரின்சிபல் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. தட் இஸ் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பிரிமெண்டேஷன், அவங்க மேனேஜர்ஸ்னுடைய அப்சர்வேஷன் அண்ட் ரிசர்ச், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், it is a matter of common experience that discipline is indispensable for accomplishing any purpose. This principle finds mention in management theory. On the other hand, in order to remedy the problem of fatigue of workers in the factory, an experiment may be conducted to see the effect of improvement of physical conditions to reduce the stress. இப்போ சிம்பிளாக இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த மேனேஜர் வந்து அந்த ப்ராப்ளம் என்ன, எதனால் அந்த ப்ராப்ளம் உருவாக்கப்பட்டுச்சு, இதனால் என்ன எஃபெக்ட் வரும், ஸோ அந்த எஃபெக்ட் வராமல் எப்படி வந்து ப்ராப்ளத்தை ஸ்மூத்தாக வந்து கொண்டு போய் அதற்கான சொல்யூஷனை கொண்டு வந்து ஒர்க்கர்ஸுக்கிடையே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்மூத்தான ஒரு டிசிஷன்ஸை கொண்டு வரத்துக்கு தான் வந்து இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். த்ரூ எக்ஸ்பெரிமெண்டேஷன் மட்டும்தான், மேனேஜர்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷனை பொறுத்து தான் இந்த பிரின்சிபல் உருவாக்கப்பட்டிருக்கிறனால ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸையும் வந்து சரியான முறையில் அனலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வருவாங்க. அடுத்தது ஃப்ளெக்சிபிள். ஓகே, the principles of management are not rigid prescriptions which have to be followed absolutely. So principles of management அப்படின்றது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம், அது நிலையான ஒரு விஷயம் வந்து அதை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அது என்ன கொள்கைகளை சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். தே ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கேன் பி மாடிஃபைட் பை த மேனேஜர் வென் த சிச்சுவேஷன் ஸோ டிமாண்ட்ஸ். இப்போ அந்த பிரின்சிபல்ஸை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேனேஜர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கான டிசிஷனை வந்து அந்த கொள்கையை பேஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிளாகவும் மாடிஃபை பண்ணியும் டிசிஷன் எடுக்கலாம். தே கிவ் த மேனேஜர் இனஃப் டிஸ்க்ரிஷன் டு டூ ஸோ. ஸோ மேனேஜர்ஸ்க்கு அதற்கான ஒரு அவங்களுக்கான ஒரு அதிகாரத்தையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். For example, the degree of concentration of authority centralization or its dispersal decentralization will depend upon the situations and circumstances of each enterprise. Centralization அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ், ஒரு ஆர்கனைசேஷனில் டாப் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கான பிளான்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செய்யணும் அப்படின்ற ஒரு 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 டிசிஷனை வந்து கொண்டு வருவாங்க அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு அந்த அவங்களுக்கான ஒர்க்கை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து சென்ட்ரலைசேஷன். ஆர் இட்ஸ் டிஸ்பர்சல் டீசென்ட்ரலைசேஷன்னா மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லெவல் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கை வந்து அவங்க வந்து பங்கிட்டு கொடுக்கறது. அதற்கான அதிகாரம் யாருக்குன்னா மிடில் லெவலுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டர்பிரைசஸினுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து அதற்கேற்ற மாதிரி லோயர் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ மோரோவர் இண்டிவிஜுவல் பிரின்சிபல்ஸ் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் சர்விங் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். த மேனேஜர் ஹேஸ் டு டிசைட் விச் டூல் டு யூஸ்
அண்டர் தி வாட் சர்க்கம்டன்சஸ். ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு சூதிங்கான ஒரு டிசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும், அவங்க ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க லெவலில் இருந்து திங்க் பண்ணி மேனேஜர்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயின்லி பிஹேவியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அம்சமாக தான் வந்து பார்க்குது. இந்த பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் தியரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் த பர்சன் ரேதர் தேன் த ப்ராசஸ் இன் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன். அதாவது பிஸ்னஸினுடைய செயல்பாடுகளை விட அதிகமாக இந்த தியரியினுடைய ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் பிஹேவியர், ஃபோக்கஸ் ஆன் த பர்சன்ஸ், ஒர்க்கர்ஸ் மேலே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும். மேனேஜரினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாமே அவங்களுடைய எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஒர்க்கர்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எய்ட் அட் இன்ஃப்ளூயன்சிங் பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸினுடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதாக இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் மெயின்லி பிஹேவியரல் இன் நேச்சர். அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் தட் தீஸ் பிரின்சிபல் டு நாட் பர்டைன் டு திங்ஸ் அண்ட் ஃபினாமினன். இட் இஸ் ஜஸ்ட் a matter of emphasis. Moreover, principles enable a better understanding of the relationship between human and material resources in accomplishing organizational purposes. For example, while planning the layout of the factory, order lines would require that workflows are matched by flow of materials and movement of men. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ் அண்டு மற்ற மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இவங்களுடைய பிஹேவியரை வந்து உற்று நோக்குகின்ற ஒரு அம்சமாக தான் வந்து இந்த பிரின்சிபல் வந்து இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது எம்ப்ளாயீஸ்க்கும் சூப்பர்வைசருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயமாக தான் வந்து இந்த பிரின்சிபல் வந்து இருக்குது. எம்ப்ளாயீஸ் அண்ட் சுப்பீரியர் இவங்க ரெண்டு பேருனுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த பிரின்சிபல். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதற்கான சொல்யூஷனை கொடுத்து அவங்கள சரியான முறையில் வழிநடத்த வைக்கிறதுக்கும் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றது வந்து நான் இதற்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். எந்த காரணத்துக்காக இந்த ப்ராப்ளம் வந்து உருவாச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷனை வந்து சொல்யூஷன் கொண்டு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இந்த ரெண்டுத்தையும் வந்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காஸ் அப்படின்றது வந்து ஒரு செயல்பாடு வந்து இன்னொரு செயல்பாடை வந்து உருவாக்குகிறது. இப்போ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது, ஆனால் வந்து சேல் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் சேல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒன்று அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது யாருடைய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதற்கான ஒரு நல்ல டிசிஷனை எடுத்து அந்த சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ காஸ் எந்த காரணத்துக்காக ஒரு ப்ராப்ளம் உருவாச்சு, இந்த காரணத்துக்கான ஒரு சொல்யூஷனை எடுத்தால் என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும், அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டின்ஜென்ட்.
ஓகேவா? கண்டின்ஜென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, an application of principles of management is contingent depend upon the prevailing situation at a particular point of time. The application of principles has to be changed as per requirements. For example, employees deserve fair and just remuneration, but what is just and fair determined by the multiple factors. They include contribution of the employee, paying capacity of the employer. ஸோ கண்டின்ஜென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸை வந்து எடுக்கிறது. ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷனை வந்து நம்ம எடுக்கிறது தான் வந்து அதுவும் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சம்பளம் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்கணும், போனஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ ஒரு போனஸ் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதற்கான சிச்சுவேஷன் அந்த கம்பெனியில் இருக்கணும். அதாவது அதிகப்படியான சேலாக இருக்கணும், அதிகப்படியான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தான் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அதற்கான போனஸை வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொன்று வந்து அந்த எம்ப்ளாயி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து அந்த எம்ப்ளாயருக்கும் வந்து அதை கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க என்ன பண்ண முடியும், முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.